பிஎஃப்ல பணம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆனால் பிஎஃப்ல பணம் எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய யூஏஎன் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். யூஏஎன் நம்பர் அப்படிங்கிறது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக ஒரு நம்பர் தான், ஒரு நம்பர் தான் இருக்கும். இது நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் கேட்டிங்கனாலே இந்த நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு சில கம்பெனியில் இந்த நம்பரை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுக்கலனாலுமே உங்களால் இந்த யூஏ நம்பரை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய யூஏ நம்பரை நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இது வந்து கம்பெனியில் கொடுக்காத நம்பருக்கு மட்டும்தான் இது. சில கம்பெனியில் நிறைய கம்பெனியில் வந்து யூஏ நம்பர் கேட்டால் கொடுத்துட்றாங்க. ஒரு சிலர் அவங்களுடைய சேலரி ஸ்லிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூஏ நம்பரை மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஒரு சில கம்பெனியில் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கேட்டு பாருங்கள். ஓகே, இப்போ யூஏ நம்பர் வச்சுருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிஎஃப் பணத்தை எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு தெரியுமா? உங்களுடைய யூஏஏ நம்பரை ஆக்டிவேஷன் பண்ணணும். ஆக்டிவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய பேலன்ஸை செக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பணத்தை வித்ட்ராவும் பண்ண முடியும். வித்ட்ரா மீன்ஸ் என்னன்னா அட்வான்ஸ் பணமும் எடுத்துக்கலாம், உங்களுடைய ஃபுல் அமௌண்ட்டையும் கிளைம் பண்ணிக்கலாம். ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ணது அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அந்த ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறது பற்றி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ணால் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ யூஏ நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது இங்கே டிஸ்பிளேல ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த லிங்கை நீங்கள் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூஏஎன் ஆக்டிவேட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஏஎன் நம்பரை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர். ஸோ இந்த இடத்துல ஆதார் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேம். ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே இங்கேயும் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு மொபைல் நம்பர். ஸோ ஆதாரில் லிங்க் பண்ணப்பட்ட மொபைல் நம்பர் எந்த நம்பரோ அந்த நம்பரை கூட நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை அப்படியே கீழே பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு இந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கெட் ஆத்தரைசேஷன் பின்னு இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய யூஏ நம்பரு, உங்களுடைய ஆதார் நம்பரு, நெக்ஸ்ட் உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இது எல்லாமே ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் ஆக்டிவேட் யூஏன்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக யூஏ நம்பர் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஏஎன் நம்பர் அண்டு ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ யூஏ நம்பர் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் 1 or 3 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் பேலன்ஸை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ யூஏ நம்பர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட் யூஏஎன் நம்பர் தான் காமிக்கும். ஸோ இன்வேலிட் யூஏஎன் அப்படின்னு காமிச்சாலே நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும், யூஏ நம்பரை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ யூஏஎனை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக லேர்ன் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ண நம்ம ஈஸி அப்ளை சேனலில் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், நிறையவே நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.